சட்டமன்ற தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வரும் திமுக தங்களின் முந்தைய வெற்றி தோல்விகளின் அடிப்படையில் தொகுதிகளை நிறங்கள் வாரியாக பிரித்து வாக்குகளை அதிகரிக்கும் புதிய வியூகத்தை கையில் எடுத்திருக்கிறது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம். தொகுதிகளை மண்டல வாரியாக பிரித்து அவற்றுக்கு அமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏக்களை பொறுப்பாளர்களாக திமுக தலைமை அறிவித்தது. மீண்டும் ஆட்சி அமைப்பது மட்டுமன்றி 200க்கும் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றுவதற்காக வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்ற திட்டத்தையும் திமுக தலைமை செயல்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தொகுதிகளை தங்களின் முந்தைய வெற்றி தோல்விகளின் அடிப்படையில் 4 நிறங்களாக திமுக பிரித்து புதிய வியூகம் வகுத்துள்ளது. அதன்படி சிவப்பு, ஆரஞ்சு, இளம் பச்சை, அடர் பச்சை என 4 நிறங்களாக தொகுதிகள் பிரிக்கப்பட்டுள்ளன. கடந்த முறை திமுக வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதிகள், உட்கட்சி பிரச்சினை, தற்போது அதிக கவனம் செலுத்த வேண்டிய தொகுதிகள் சிவப்பு நிறமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. கடுமையான போட்டி இருக்கும் தொகுதிகள், கவனம் செலுத்தி பணியாற்ற வேண்டிய தொகுதிகள் ஆரஞ்சு நிறத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. வெற்றி பெறும் தொகுதிகள் இளம் பச்சை நிறத்தின் கீழும், நிச்சயம் வெற்றி பெறும் தொகுதிகள் அடர் பச்சை நிறத்தின் கீழும் கொண்டுவரப்பட்டுள்ளன. இவற்றின் அடிப்படையில் கட்சி நிர்வாகிகளுடன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் 1-to-1 முறையில் ஆலோசனை நடத்தி வருகிறார். கடந்த 14ஆம் தேதி இந்த ஆலோசனை தொடங்கியது. அன்றைய தினம் சிதம்பரம், உசிலம்பட்டி, விழுப்புரம் தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். கடந்த 16ஆம் தேதி நடந்த ஆலோசனையில் பரமத்திவேலூர், பரமக்குடி, கோவை, கவுண்டம்பாளையம் தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்றனர். ஒவ்வொருவரிடமும் தனியாக 5 முதல் 7 நிமிடங்கள் வரை பேசிய முதலமைச்சர் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகள் தொடர்பாகவும் கேட்டறிந்தார். தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் பணிகளில் சிறப்பாக செயல்படவும் அறிவுரை வழங்கினார். தற்போது சிவப்பு நிறத்தின் கீழ் வரும் தொகுதிகளின் நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடந்து வரும் நிலையில் அடுத்தடுத்து ஆரஞ்சு, இளம் பச்சை, அடர் பச்சை என ஆலோசனை நடக்கும் என தெரிகிறது. எதிர்க்கட்சிகளிடம் ஒற்றுமை இல்லை என்பதை அறிந்து திமுக தனது முழு பலத்தை செலுத்தி மீண்டும் ஆட்சியை பிடிக்க முனைப்பு காட்டுவதாக பத்திரிகையாளர் ஷபீர் அகமது கூறினார். திமுகவுடைய தொண்டர்களுடைய மனநிலை அப்படின்றது ஓரளவுக்கு அவங்க ரொம்ப உற்சாகமாகவும் இல்லை, அதே சமயத்தில் ஆட்சியில் இருக்கோம் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஆனால் அவங்ககிட்ட அந்த உற்சாகம் அப்படின்றது இல்லை. ஒரு தேர்தலுக்கு மீண்டும் பணியாற்ற வேண்டும் அல்லது எதிர்வரக்கூடிய 2026 தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற அந்த உற்சாகம் இல்லை. அதற்காக தான் இப்போ தொண்டர்களை தயார்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையில் முதலமைச்சரை நேரடியாக இறங்கியிருக்கிறார். திமுக போட்டியிடும் தொகுதிகள் மட்டுமன்றி கூட்டணி கட்சிகள் நிற்கும் தொகுதிகளையும் கருத்தில் கொண்டு இந்த பணியில் திமுக ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் கோகுல்.